புயல வந்து நம்ம சமுதாயத்துல வெத்தலை பாக்கோட கலக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து நமக்கு அது பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. சில பேர் லைக் ஷோ இருக்காம வேலை செய்யணும், நைட் ஷிஃப்ட்ல மெயினா இப்ப சாஃப்ட்வேர் கார்பரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தல கொண்டு வந்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா வெளியில அவ்வளவுதான் தெரியாது. ஸ்மோக்கிங்னா இப்ப வெளில போய் ஸ்மோக் பண்றோம், இது அப்படி இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா ஈர் கிட்ட வச்சுக்கலாம், ஒரு இதுல பக்கல் கோசம் சொல்ல ஜிஞ்சபா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு வாயிலே அடக்கி வச்சுப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா டெய்லி அழுத்த நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு யூஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்கும். அதை காஃபி குடிச்சா அப்படி இருக்கும், அதோட அதிகப்படியா. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் டிராஃபிக்ல டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ அவங்களாம் இது வந்து ஓவர் டைம் முன்னெல்லாம் கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷமா ரொம்ப அதிகமா பயன்பாட்டில் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டு வந்திருக்காங்க, பட் ஆனாலும் இன்னும் இருக்குது அவைலபிலிட்டி. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா இன்னும் அதோட இது இருந்துட்டு தான் இருக்கு. அதோட பாதிப்பு, அதனால வர புற்றுநோய் பாதிப்பு எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ என்னன்னா உங்களுக்கு அந்த வாயில அடக்கி வைக்கிறனால அரிக்கோலைன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. அது வந்து பாக்குனால ஒரு அது ஃபர்ஸ்ட் வந்து சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புற்றுநோய் வரது ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை தவிர்த்து புற்றுநோய்க்கு ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லுவோம், லைக் லியூகோப்ளேக்கியா, அப்புறம் சப்மியூகஸ் ஃபைப்ரோசிஸ். வாய் இறுகி போயிடும், வாயை திறக்க முடியாம. நார்மலா ஒருத்தவங்களுக்கு வாய் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா 45 மில்லிமீட்டர் ஓப்பனிங் இருக்கும். இப்போ இந்த பாக்கு டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 மில்லிமீட்டர் தான் வாய் திறக்கிறதுக்கான இது. அதனால சாப்பிடுற இது குறைஞ்சிருது, அவங்களுக்கு இன்டேக் சாப்பிடுற சாப்பாடு குறைஞ்சிருது. அதனால உடல் வந்து பாதிப்பு ஏற்படுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகுது. இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் உருவாகுது. அது எடுத்த உடனே. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹன்ஸ் எல்லாம் போடுறவங்க 3 வருஷத்துல புற்றுநோய் வரத கண்கூட நாங்க பாத்துருக்கோம். ஏன்னா நாங்க அந்த பிரிவுல தான் இருக்கோம், வாய் புற்றுநோய் பிரிவுல தான் இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா 3 வருஷம் யூஸ் பண்றவங்க, அது கண்டினியூஸா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு அடி எடுத்து கன்னத்துல அடக்கி வச்சுப்பாங்க. அந்த இடமே அப்படியே ஃபுல்லா ஆசிட் ஊத்துன மாதிரி புண்ணா மாறிடும். அது அவங்களுக்கு தெரியாது, பட் ஆனா தெரியக்கூடிய நிலையில வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாடையை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். சரிங்க டாக்டர், எப்படி கண்டுபிடிக்கிறது? செக்அப், ரெகுலர் செக்அப். ஒன்று வந்து நம்ம ஏர்லி ப்ரிவென்ஷன்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாயை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் இருக்கும். அதாவது பார்க்க போடுறவங்களுக்கோ இல்லை புகையிலை பிடிப்பவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் இருக்கும். வெள்ளை கலரில் உங்களுக்கு அங்கங்கே பேட்சாக வரும், கன்னத்தில் உள் கன்னத்தில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நாக்கில் வந்து சில மாற்றங்கள் வரும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாய் எரிச்சலாகவும் வரலாம், சில பேருக்கு வாயில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன புண்ணாகவும் ஏற்படும். அதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நம்ம சில பரிசோதனை வந்து பயாப்சிங்கிற ப்ரொசீஜர் மூலமா பாத்தீங்கன்னா செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். சரிங்க டாக்டர், ஒருத்தருக்கு வந்து இப்போ வாயில புற்றுநோய் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க, அது என்ன முயற்சி கொடுப்பீங்க? வாய் புற்றுநோய்னு வந்துட்டாவே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதாவது சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பின்னு பிரிச்சுக்கலாம். அதாவது ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்னதா, அதாவது ஒரு ஸ்டேஜ் 4னாலே நம்ம வந்து ஸ்டேஜ் 4 இஸ் லாஸ்ட் ஒன். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாலே ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு வாய் புற்றுநோய் ஏற்படும். அது வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு வந்து கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மற்ற இடத்துக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு, இல்லை பரவனா அதை வந்து சப்ரஸ் பண்றதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் அதிகமாக வாய் புற்றுநோய்க்கு கொடுக்கறது இல்லை, அது ரொம்ப மைல்டாக தான் கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. சரி டாக்டர், இந்த ஸ்டேஜ் 4ன்னு சொன்னீங்க, அந்த 1, 2, 3 எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ஸ்டேஜ் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு இடத்துல ஏதாச்சும் புண்ணு ஏற்படும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம், நெறிக்கட்டுறதுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அந்த தாடைக்கு கீழே இருக்கும், ரீஜனல் லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த ரீஜனல் லிம்ஃப் நோடு இன்வால்வ் ஆயிருக்கா, இன்வால்வ் ஆகலையா அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து கேன்சர் செல் வந்து அந்த ரீஜனல் லிம்ஃப் நோடுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து அது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3க்கு போயிடும். ஸ்டேஜ் 4ங்கிறது சைஸை பொறுத்து தான். அதாவது சைஸ் வந்து 4 சென்டிமீட்டருக்கு மேலே பெருசாக போயிடுச்சுனாலும், ப்ளஸ் ஒரே சைடில் லிம்ஃப் நோட் இல்லாமல் 2 சைடு தாடையிலையும் லிம்ஃப் நோடு இன்வால்மெண்ட்டு, அதை தவிர்த்து உங்களுக்கு ஆக்சிலா லிம்ஃப் நோட்ஸ், அந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது அது ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். சரி டாக்டர், நெறிக்கட்டுறதை பற்றி அதுக்கு என்ன சம்மந்தம் டாக்டர்? நெறிக்கட்டனா இப்ப கேன்சர்ங்கிறது அந்த ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, அது வந்து நம்ம ரத்த அணுக்கள் மூலமா மெட்டாஸ்டசிஸ் சொல்றோம். அது டைரக்ட் மெட்டாஸ்டசிஸ், இன்டைரக்ட் மெட்டாஸ்டசிஸ் இருக்கு. டைரக்ட்னா பக்கத்திலேயே பரவுறது, அது பெருசாயிட்டே இருக்கிறது டைரக்ட். இது இன்டைரக்ட்ங்கிறது இப்ப நம்மளோட ரத்த அணுக்கள் மூலமா லிம்ஃப் நோடுங்கிறது ஆக்சுவலா ஒரு ஃபில்டர் ஆர்கன் மாதிரி நம்ம உடம்புல, அந்த இடத்துல போய் சில செல் இதாயிட்டு அந்த இடத்துல திருப்பி கேன்சர் பரவுது. அதுவே டிஸ்டன்ட் மெட்டாஸ்டசிஸ்
லங்ல போய் டெபாசிட் ஆகலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லிவர்ல போய் டெபாசிட் ஆகலாம். ஸோ அங்கேயும் இப்போ வாய் புற்றுநோய் ஏற்பட்டதுன்னா சில டைம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வாய் புற்றுநோய்க்கு பண்ணிடுவோம். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர்லயோ இல்லை லங்லயோ உங்களுக்கு செகண்டரி மெட்டாஸ்டாசிஸ் ஆயிருக்கலாம். அதுக்காக தான் மெயினாக ரேடியோ தெரப்பி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் பரவாம தடுக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ வாய் புற்றுநோய் சொன்னீங்க, இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கள். வாய் புற்றுநோய் இன்னொன்று ஒரு இது என்னன்னா, நம்ம புகையில சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்லை, லைக் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வாய் புற்றுநோய் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பல்செட் போட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் பல்செட் மாத்தாம ஒரு ஷார்ப் இதுல ஒரு கம்பி இருக்கும், அது குத்தி 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 போய் அதுவும் வாய் புற்றுநோய்க்கு வரலாம். சில பேர் பல்லு உடஞ்சி போய் அது வேறு துண்டுகளா இருக்கும் வாய்க்குள்ள, அதையும் இல்லாம ரொம்ப நாள் வருஷக்கணக்கா அப்படியே தள்ளி போட்டு போட்டு எனி கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் பேசிக்லி அது வந்து உங்களுக்கு வாயில எங்கேயாச்சும் கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல உராஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது வாய் புற்றுநோயா மாறதுக்கு கணக்கில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேசிக் ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்க யாரா இருந்தாலும் ரெகுலர் செக்அப்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பல் டாக்டரை போயிட்டு செக்அப் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல் செக்அப், மாஸ்டர் செக்அப் பண்ற மாதிரி எப்படி பண்றாங்க, நம்ம வாயை நம்ம செக்அப் பண்ணிக்கணும். அதாவது பல் நோய்க்கு மட்டும் இல்ல, வாய் புற்றுநோயும் வராம இருக்கிறதுக்கு அது பண்ணிட்டு பிளஸ் நல்ல சாப்பாடு வகைகள் ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் இல்லாம காய்கறிகளை நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரூட்ஸ்ல விட்டமின் சி இருக்கிறனால அது அகைன் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், விட்டமின் சிலாம் அது எடுக்கிறனால இந்த வாய் புற்றுநோயின்னு இல்லை, ஜென்ரலா புற்றுநோய் வராது, நம்மளோட அணுக்கள் மாறாம இருக்கிறதுக்கு, மியூட்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த புற்றுநோயால வர கேன்சருக்குன்னு பார்த்தா அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் தான் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய அதுக்கு ரெகுலேஷன்ஸ் போட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை இல்லாம பார்த்துக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வயசானவங்க தான் புற்றுநோயெல்லாம் இறக்குறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வயசு 30 வயசு எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தான் அது மெயினாக பார்த்தீங்கன்னா சரியான கவனிப்பு இல்லாம புற்றுநோயால உயிரிழக்க வேண்டிய இது இருக்கு. ஆக்சுவலா அவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து